வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பப்பாயா ஜூஸ் செய்கிற மாதிரி இருக்காது, அதை விட சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம பப்பாயாவை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு நல்ல ஸ்லைஸ் பண்ண பப்பாயா வந்து எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் இல்லைனா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹனி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சுகர் சேர்த்துக்கலானாலும் ஓகே, நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் தான். இதுதான் வந்து ஒரு பஞ்ச் ஃப்ளேவர் வந்து அந்த பப்பாயா ஜூஸ்க்கு வந்து கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் இல்லைனா மிக்சியில் கூட நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சில்னு சர்வ் பண்ணிங்க. உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு பப்பாயா ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்